வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளம். என்பதிலே அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. நாம் இப்போ ஒரு குணத்தை பற்றி இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். மாதத்திற்கு ஒரு குணத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல முதல் மாதம் உங்க எல்லாருக்குமே நன்றியுணர்வு அப்படிங்கிற ஒரு குணத்தை நம்ம பொதுவா சொல்லியிருந்தோம். அதை நம்ம இன்னும் தொடர்ந்து செய்து வருவோம்னு நம்புறோம். நிச்சயமா அது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக மாறணும். ஏன்னா நன்றி உணர்வு தான் இறை உணர்வுக்கான ஒரு அடிப்படை. நன்றி உணர்வு இல்லாமல் இறை உணர்வை பெறுவது அப்படிங்கிறது சாத்தியமில்லை என்பது மகான்களோட கூற்று. அப்ப அந்த விதத்துல நாம இந்த நன்றி உணர்வுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறோம். வள்ளுவம் அதை மிக ஆழமாக நமக்கு எடுத்துரைக்கிறது. குறிப்பாக செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்று ஒரு குறள். இந்த ஒரு குறளை நாம கொஞ்சம் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளணும். திருக்குறளிலே செய்நன்றி அறிதல் என்ற ஒரு அதிகாரம், 11வது அதிகாரம் நினைக்கிறேன். 11வது அதிகாரமே செய்நன்றி அறிதல் தான். அப்போ அறத்துப்பால்ல வள்ளுவர் முதல் பால்ல இந்த விஷயத்தை கொடுத்திருக்கிறார். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த இறை ஆசிரியர்களாக ஆகும்போது நம்ம கூடவே மற்ற ஞானிகளுடைய கருத்துக்களையும் கொஞ்சம் நீங்க படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஒரு ஆசிரியருடைய தகுதியில மிக முக்கியமான விஷயம் நம்ம மற்ற ஞானிகளுடைய கருத்துக்களையும் தெரிந்து வைத்திருக்கோம். மகரிஷியோடதுலயும் நல்லா தெரியணும், மற்ற ஞானிகளுடைய கருத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிற அளவுக்கு நமக்கு அதிகப்படியான அந்த கருத்து, அவங்க சொல்லக்கூடிய அந்த உண்மைகள், அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் போது, இப்ப நான் பொதுவா ஒரு சபையில பேசுறேன்னா வள்ளுவரை முன்னிறுத்தி நாம் ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அது அந்த சபையால முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு? செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அப்போ நாம எதுவுமே ஒருத்தருக்கு உதவி செய்யல, அப்போ அந்த சமயத்துல ஒருத்தர் நமக்கு ஒரு உதவி செய்யறாருன்னா அதுக்கு இந்த உலகையும் வானுலகு என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தையும் கூட ஈடாக கொடுக்க முடியாது. அப்ப இதை நாம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு விதத்துல பார்த்தா நமக்கு இந்த பிரபஞ்சம் இயற்கை எல்லாமே உதவி செய்து கொண்டேதான் இருக்கிறது, உதவி செய்யலேன்னு சொல்ல முடியாது. ஆனா நேரடியான உதவியை நாம பலரிடம் பெறதில்லை. சரி, அப்படிப்பட்ட மக்களுக்கு
நாம வாழ்த்து என்ற ஒரு உயர்ந்த ஒரு என்ன சொல்றது பரிசுன்னு சொல்லலாமா அதை நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம இறைநிலையை வாழ்த்துறோம், பிரபஞ்சத்தை வாழ்த்துறோம், வையகத்தை வாழ்த்துறோம் இல்லையா? இன்னும் எல்லோரையும் வாழ்த்துறோம். மற்ற வாழ்த்துல கூட நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நமக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு இப்படிதான் வாழ்த்துறோம். ஆனால் இந்த வையகத்தை வாழ்த்தும் போது அது அனைவருக்குமான ஒரு நல்ல ஒரு சக்தியாக அது செயல்படுகிறது. நீங்க தெரிந்தோ தெரியாமலோ ஒரு வார்த்தையை நீங்க அதை பயன்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமா அதுக்குன்னு ஒரு பலன் உண்டு. சரிங்களா? அம்பிலிருந்து விடுபட்ட வெளியிலிருந்து விடுபட்ட அம்பு, நாவிலிருந்து விடுபட்ட சொல், சரிங்களா? இதெல்லாம் அது வெளியே வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், அதனுடைய பலனை கொடுத்துரும். அப்போ அது நல்லதுக்கும் அது நம்ம சிந்திக்கணும், அந்த ஆகாதுக்கும் சிந்திச்சு வைக்கணும். அப்ப நம்ம இந்த வாழ்த்து அப்படிங்கிற ஒரு உயர்ந்த மந்திரத்தை நம்ம உலக மக்கள், மண் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும், பிரபஞ்சம் வாழ்க பிரபஞ்சம், பிரபஞ்சத்துல எத்தனையோ கோடி அண்டங்கள், அதுல எத்தனையோ கோடி உயிர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அத்தனைக்கும் ஒரு வாழ்த்தை கொடுக்கறது அப்படிங்கிறது மிக ஒரு உயர்ந்த ஒரு மனிதத்தன்மை, ஒரு தெய்வத்தன்மைன்னு சொல்லலாம். அப்ப இந்த மற்ற உயிர்கள் நமக்கு நேரடியா எந்த ஒரு நன்மையும் செய்யல எல்லாரையும், ஆனா நம்ம வாழ்த்துறோம் அப்படிங்கிறது இந்த நன்மைக்கு வையகத்தையும் வானகத்தையும் கொடுத்தால் கூட ஈடு ஆகாத அளவுக்கு அந்த உதவி, சரிதானுங்களா, அது உயர்ந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப மகரிஷி நமக்கு எவ்வளவு நல்லது கொடுத்திருக்காரு, நாம் அவருக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்கிறோமா? கிடையாது. அப்ப அவருடைய உதவி எப்பேற்பட்ட உதவி, இப்படி எல்லாம் பல்வேறு விதத்துல நாம சிந்திக்கணும். காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிதுன்னு சொல்றாரு. காலத்தோடு செய்த அந்த உதவி இருக்கு பாத்தீங்களா, அது சின்ன அளவா இருக்கலாம், ஆனால் அதனுடைய பெருமை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க, இந்த உலகத்தை விட பெரியது இல்லையா? அதான் நட்பினுடைய பெரிய விஷயமாவே சொல்றோம். அப்படி நமக்கு எத்தனையோ நன்மைகளை நமது உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள் எல்லாருமே செய்திருக்கிறாங்க, இந்த உலக மக்கள். சரிங்களா? அப்ப நாம அந்த நன்றியை நல்லதை செய்யணும்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு எத்தனையோ நன்மையை நாம பெற்று இருக்கிறோம். அது மிக மிக மதிப்பு மிக்கது. நான் இன்னும் ஒரு குரலை உங்களுக்கு சொல்றதுக்காக வேற குரலை பேசிட்டு இருக்கேன். தினைத்துணை நன்றி செய்யணும், அது முக்கியமான குரல். தினைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். திணை நீங்க பார்த்திருக்கீங்களா? திணை நவ சிறுதானியங்கள்ல திணை ரொம்ப சின்னதா இருக்கிற ஒரு சிறுதானியம். திணை துணை நன்றி செய்யணும், அதனுடைய உண்மையான பயனை கொள்பவங்க எப்படி நினைப்பாங்களாமோ அதை பனை துணை. பணம் எவ்வளவு உயர்ந்தது. அப்ப சின்னதை கூட அதனுடைய உண்மையை ஆற்றல் புரிந்தவர்கள் பெரிதா நினைப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்திற்கு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தர் ஒரு 500 ரூபாய் கொடுத்து உதவுறாரு. இது ஒரு பெரிய உதவின்னு சொல்லிவிட முடியாது. பட் அந்த 500 ரூபாய் உதவி கொண்டு போய் நான் ஒரு மருந்து வாங்கி அம்மாவுக்கு கொடுக்குறேன். அம்மாவுக்கு கொஞ்ச நாள் அது சரியாயி நார்மல் ஆகுறாங்க. இது அப்படியே அந்த 500 ரூபாய் கொடுக்காம விட்டுருந்தாங்கன்னு வச்சு, என்னால அம்மாவுக்கு அந்த மருந்து வாங்கி கொடுக்க முடியல, அந்த நோய் முற்றுகிறது, இன்னும் பல்வேறு விதமான நோய்கள் வருகிறது அவங்களுக்கு, கடைசி காலத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் அதுக்கப்புறம் பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்றதுக்கு சூழல் செலவு பண்றேன். அப்போ அவங்கள காப்பாற்ற முடியல, ஒரு உயிரிழப்பு ஏற்படுகிறது. அதனால எவ்வளவு மன உளைச்சல். சரிங்களா? ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு 500 ரூபாய். பட் அந்த 500 ரூபாய் கொடுக்காம விட்டுருந்தா என்னவெல்லாம் விளைவு வந்திருக்குன்னு யோசிச்சோம்னா
அவர் கொடுத்த அந்த 500 ரூபாயோடைய விளைவு எவ்வளவு பெருசா இருக்குங்கிறத நம்மால புரிந்து கொள்ள முடியும். அப்படி சிந்திக்கணும்னு சொல்றார். அறிவில் உயர்ந்தவர்கள், பயன் தெரிபவர்கள் அப்படி சிந்திப்பார்கள். அப்ப நம்ம இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆழமாக கையாளணும். சரிதானுங்களா? சரி. நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றே எல்லாம் நம்ம 1000 முறை படிச்சிருக்கிறோம். பட் ஆனா செயல்படுத்துறப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நன்றி மறப்பது நன்றன்று. நம்ம வாழ்க்கை துணையில இருந்து நம்ம கூட இருக்கிறவங்க இருந்து எத்தனையோ நன்றி செஞ்சிருக்கிறாங்க, அதையெல்லாம் மறக்க கூடாது. ஆனா நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இது யாரு என்ன நன்ற அல்லதை செய்தாலும் அதை அன்றே மறப்பது நன்று என்று சொன்ன வள்ளுவருக்கு நம்ம உலக வாழ்க்கை எதிர்ப்பதமா இருக்கு. நன்றி மறப்பது நன்று, நன்றல்லது என்றும் மறப்பது நன்றன்றுங்கிற மாதிரி நாம நன்றி எல்லாம் செய்த நல்லதெல்லாம் மறந்துட்டு அல்லதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டே இருக்கிறோம். அது நம்ம வாழ்க்கை துன்பத்திற்கு பெரிய ஒரு இழுக்குதான் சொல்லிக்கலாம். அது நம்ம மாறணும், அந்த இடத்துல மாறணும். அதாவது ஒருத்தர் உங்களுக்கு எவ்வளவுதான் துன்பத்தை கொடுத்திருந்தாலும் அவர் முன்பு செய்த ஒரே ஒரு நல்லதை நினைச்சா அந்த துன்பம் போயிருமா இல்லையா? இதைத்தான் மகரிஷி வாழ்த்தும் பயணம்னு ஆழமா சொல்ற. கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உலக்கெடும். வள்ளுவம். கொன்றன்னா இன்னா செய்யணும். நம்ம கொல்றது மாதிரி ஒரு துன்பத்தை அவன் செஞ்சா கூட அவன் செய்த ஒன்று நன்று உள்ளக்கெடும். ஒரு நல்லதை நீ நினைச்சு பார்த்தீங்கன்னா அந்த துன்பம் உன்னை விட்டு போயிருமில்ல. இப்ப அந்த நன்றி உணர்வு, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகன். எந்த நன்மையை அழித்தாலும் சரியானுங்களா, நம்ம உயிர் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒருவர் செய்த நன்றியை மறந்து அதைய மறந்தவர்களுக்கு அந்த உய்வு கிடையாது, அந்த வாழ்க்கையினுடைய உயர்வு கிடையாது என்பதை அந்த அதிகாரம் முழுக்க விளக்குவார் வள்ளுவத்தில். இப்ப நன்றி உணர்வு அப்படிங்கிறத நாம கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து சிந்தித்து நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கிறப்போ நன்றி உணர்வோட பார்க்கிற தன்மை நமக்கு இந்நேரம் வந்திருக்கணும். வரலைன்னா வளர்த்திக்கணும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஒரு வண்டி சாவி உதாரணத்துக்கு எடுத்துக்க, எங்கேயாவது வச்சிடறோன்னு வச்சு, ஒரு சின்ன சாவி, அது இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம் இல்லையா? அப்ப அந்த சாவிக்கு என்னைக்காவது நம்ம நன்றி சொல்லி இருக்கிறோமா? ஒரு செருப்பு எடுத்துக்கோங்களேன், சாதாரண ஒரு செருப்பு, ஒரு 200 ரூபாய் 100 ரூபாய்க்கு வாங்குற ஒரு செருப்பு. அந்த செருப்பு நமக்கு எத்தனை பாடுபடுது. அந்த வெயில்ல, அந்த சூட்டுல நம்மளை தூக்கிட்டு போகுது, அந்த டிச்சில சகதியில நம்மளை காப்பாத்துது, ஒரு கல்லு முள்ளுல இருந்து நம்மளை காப்பாத்துது, வெயில் மழையிலிருந்து காப்பாத்துது, அருவருப்பான யூரின் டாய்லெட்டுக்குள்ள எல்லாம் தன்னை கொண்டு போய் அது போய் உள்ள நின்றுட்டு நம்மளை தூக்கி நிறுத்துதே. சரிதாங்க? எவ்வளவு பெரிய விஷயம் அது, எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அது இல்லைன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும். அப்ப எல்லாம் வல்ல இறைவனே செருப்பா இருந்ததை என்னை காப்பாத்துறான்ங்கிற புரிதல் தான் நம்ம இருக்கிற இறை ஆசிரியரோட புரிதல். செருப்பு யாருமல்ல, இறைவனே செருப்பா இருக்கு. இறைவனே எல்லாமா இருக்கிறான். இப்படி ஒவ்வொன்றையும் நாம சிந்திக்கணும்னு சொல்றேன். ஒரு செல்போன் எவ்வளவு பயன்படுது, அது ஒரு நாள் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்ப அந்த செல்போனை பாக்குறப்ப ஒரு நன்றி உணர்வு வரணும்ல. ஒரு ஃபேன், வெய்ய காலத்துல ஒரு ஃபேன் இல்லாட்டி எவ்வளவு கஷ்டம். எவ்வளவு பேர் நம்ம ஃபேனுக்கு நன்றி சொல்றோம். நான் ஒரு சில நேரத்துல சிந்திச்சேன்னா நன்றி சொல்றதுக்கே நம்ம வாழ்க்கை பத்தாதோன்னு தோணும்.
இல்லையா? அப்ப அத்தனை விஷயங்களும் நமக்கு வந்து நன்மையை செய்து கொண்டே இருக்கிறது. அப்ப நம்ம அந்த நன்றி உணர்வை சென்ற மாதத்தினுடைய குணமாக வைத்திருந்தோம். ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு நீங்க மனதார உணர்வுபூர்வமா நன்றி சொல்றீங்கிறத நோட் பண்ண சொல்லியிருந்தோம். அது சில நாள் நோட் பண்ணியிருந்தீங்க. இன்னும் அது தொடருதான்னு தெரியல. இந்த குணங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி உடற்பயிற்சி எல்லாம் ஒரு முறை சொல்லிட்டா வாழ்நாள் முழுக்க செய்யணும்னு சொல்றோமோ, அது போல இந்த குணங்களும் அப்படிதான். நம்ம வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டும். இந்த குணத்துல உயர உயர இறைத்தன்மை நமக்கு தானா வந்துடும். அவ்வளவுதான். சரிங்களா? இறைத்தன்மை என்பது என்னன்னு என்கிட்ட கேட்டா அன்பும் கருணையும் சொல்லுவேன். அன்பும் கருணைங்கிறது என்னன்னு கேட்டா குணங்களினுடைய உச்ச குணம் சொல்லு. அவ்வளவுதான். இப்ப இறைத்தன்மை வேற, உச்ச நற்குணம் வேற அல்ல. இரண்டும் ஒன்று. இறைவனை உணர்ந்தா அன்பின் வழியில வாழ்வீங்க. அன்பின் வழியில வாழ்ந்தா இறைவனை உணர்றோம். ரெண்டும் ஒண்ணுதான். அன்பே சிவம்னு சொல்லியாச்சு. சிவம் வேற, அன்பு வேற. நீ அன்பா இருந்தா சிவமா இருக்கேன்னு. சிவத்தை உணர்ந்தா நீ அன்பா ஆயிருவீன்னு. அப்போ இந்த நன்றி உணர்வுங்கிறது அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது. சரி, இரண்டாவது குணம். இந்த குணத்தை நம்ம இந்த மாசம் பிராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நன்றி உணர்வை நீங்க வெளிப்படுத்தி கொண்டே இருங்க. நீங்க பார்க்கிற இடத்துல, போற இடத்துல. சரி, ரோட்ல ஒருத்தர் போவாரு, நீங்க ஆப்போசிட்ல வண்டியில போறீங்க, அவரு வண்டியில போறாரு, அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்? அவர் உங்க மேல விடாம போறாருல்ல. சரி, அவர் கவனத்தோட போறதுங்காட்டி தான் நம்ம மேல விடாம போறாரு. இல்லாட்டி நம்ம மேல விட்டுட்டா எவ்வளவு கஷ்டம் நமக்கு. சரிங்களா? இப்ப ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு வந்து நல்லது பண்ணிட்டே இருக்காங்க. நல்லது நடந்துட்டே இருக்கு நமக்கு. நம்ம உடலுக்கு நன்றி சொல்லலாம், உயிருக்கு நன்றி சொல்லலாம், உடல் உறுப்புகளுக்கு நன்றி சொல்லலாம். உடல் நோய் குணமாயிரும். சரியானுங்களா? உங்களுக்கு யாரு உறவுல உங்களுக்கு துன்பம் கொடுக்குறாங்களோ அவங்கள நினைச்சு நன்றி சொல்லிட்டே இருக்கு. நன்றி, நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஹோ போன டெக்னிக்கல் அதுதானே பேஸ். சரிதானுங்களா? அது உங்களுக்கு அந்த போன டெக்னிக் தெரியும்னு நினைக்கிறேன். அது தயவு செஞ்சு நல்லா பயன்படுத்துங்க. அதுக்கு நன்றி உணர்வுல ரொம்ப ஆழமான அதுல சக்தி இருக்கு. அதுல மன்னிப்பு கேட்டல் அப்படிங்கிற உணர்வும் நன்றி உணர்வும் தான் அதுல இருக்கிற டெக்னிக். சரி, மை டியர் அப்படின்னு அந்த விஷயத்தை ஃபில்அப் பண்ணிட்டு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இது நாலு தான் இருக்கு. தேங்க்யூனா அதுக்கு நன்றி, நன்றி, நன்றி. நன்றி உணர்வை வெளிப்படுத்துறது வரைக்கும் மணிக்கு இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா பொருளாதாரம் பெறும். உறவுகளுக்கு செஞ்சோம்னா உறவுகள் பெறும். உடல் நலத்துக்கு செஞ்சா உடல் ஆரோக்கியம் கூடும். உடல் உறுப்புகளுக்கு நன்றி சொன்னா போதும். இந்த உடற்பயிற்சியே உடல் உறுப்புகளுக்கு நன்றி சொல்றதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு தூரம் பாடுபட்டு வேலை செய்யற அந்த உடல் உறுப்புகளுக்கு நன்றி சொல்றதா உடற்பயிற்சி. சரிங்களா? இப்ப நன்றி உணர்வை நல்லா ஆழமா வெளிப்படுத்துங்க. எந்த பொருளை பார்த்தாலும் நான் சொல்ற நான் கேட்டுக்கிறேன், என்னை நானே கேட்டுக்கிற கேள்வி ஒரே கேள்வி, இது இல்லைன்னா நீ எப்படி இருப்ப அப்படின்னு நான் கேட்பேன். புரியுதா இல்லைங்களா? இது இல்லைன்னா ஒரு சின்ன செல்போன் ஸ்டாண்டா இருக்கலாம், அல்லது ஒரு கேமரா ஸ்டாண்டா இருக்கலாம். ஒரு நிகழ்ச்சி நடத்துறப்ப அந்த கேமரா ஸ்டாண்ட் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம். சரி, சின்ன விஷயமா இருக்கலாம், பட் அது அதனுடைய இடம் வந்து நீங்க கரெக்டா அன்னைக்கு ஸ்டாண்டு கரெக்டா இல்லைன்னா கரெக்டா வீடியோ எடுத்துக்க முடியாது. கரெக்டா வீடியோ எடுக்கலைன்னா மக்களுக்கு அதை அனுப்ப முடியாது. மக்களுக்கு அனுப்பலைன்னா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துக்க முடியாது. எத்தனையோ வாழ்க்கையில மாற்றத்தை அது நிகழ்த்தி இருக்க முடியாது. சின்னதுதான், பட் ஆனா அது பெருசு. அப்படி ஒவ்வொன்னையும் நம்ம பார்த்து 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 ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று டெய்லி செய்வோம். யாரு கண்ணாடிக்கு நன்றி சொல்றோம்? யாரு சொல்றது? நான் வேணா ஒண்ணு சொல்றேன். நன்றி, 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 நன்றிங்கிற ஸ்டிக்கர் வேணா நம்ம ஏதாவது அடிச்சுக்கலாம். சரிதானுங்களா? நாம வேணா அது இறை சாதனை மார்க்கத்துல கூட அடிச்சு எப்படி வாழ்க வளமுடன் சொல்றோமோ, நன்றி வாழ்க வளமுடன் கூட சேர்த்து கூட அடிச்சுக்கலாம். எல்லா இடத்துலயும் வச்சிருக்கிற ஒவ்வொரு பொருளையும் சின்ன ஸ்டிக்கரா அடிச்சு எல்லாத்துலயும் ஒட்டி விட்டுருலாம். பாக்குறப்போ எல்லாம் நன்றி வாழ்க வளமுடன் அதான் இருக்கணும். அது உணர்வுபூர்வமா இருந்ததுன்னா
நம்ம வாழ்க்கையில மிக பிரம்மாண்டமான மாற்றங்களை நீங்க வந்து பார்க்க முடியும். இது சாதாரணமா நான் ஏதோ நன்றி சொல்லுங்கன்னு சும்மா சொல்லல. மொத்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு விதி. சரி, ரெண்டாவது இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய சிந்தனை குணம். நல்லதையே காணுதல் அப்படின்னு ஒரு குணத்தை வச்சுக்கோங்களேன். நல்லதையே காணுதல், இது ஒரு குணம். நன்றி சொல்லுதல் அப்படிங்கிறது ஒரு குணம். மன்னித்தல் என்பது ஒரு குணம். மன்னிப்பு கேட்டல் என்பது ஒரு குணம். உண்மையை பேசுவது என்பது ஒரு குணம். சரிங்களா? அது மாதிரி இன்னைக்கு நாம எடுத்துக்கிறது நல்லதையே காணுதல். சரிங்களா? இது ரொம்ப ஒரு அற்புதமான குணம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப அற்புதமான குணம். நல்லதையே காணுதல். எதை பார்த்தாலும் அதுல நல்லது பார்க்க. சரியானுங்களா? இது வந்து வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ரகசியம்னு பலர் சொல்லியிருக்கிறாங்க. பல மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க. எதை பார்த்தாலும் அதுல இருக்கிற நல்லதை பார்க்க. சரிங்களா? அதான் எப்படி சொல்லுவாங்க, பாசிட்டிவ் திங்க், பாசிட்டிவ் தாட், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அதனுடைய அடிப்படையில இருந்து வர்றதுதான் இது. நல்லதையே காணுது. இப்போ அதுக்கு உங்களுக்கு அந்த நல்லதையே காணுதல் சொல்லிட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி, சொல்லியிருக்கேனா? யாராவது சொல்லியிருந்தேன்னா எஸ்ன்னு போடுங்க. நம்ம வேற குணம் பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒரு உதாரணம் இப்ப ஞாபகம் வருது. உங்களுக்கு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு, சொல்லாத மாதிரி இருக்கு. ஓகே, நோ. சரி சரி, அப்ப நல்லதையே காணுதலே வச்சுக்கலாம். இப்போ எதை பார்த்தாலும் அதுல இருக்கிற நல்லதை பார்க்கணும். ஆனா நம்ம பொதுவா எதை பார்த்தாலும் அதுல இருக்கிற பிரச்சனையை பார்த்து பழகி வச்சிருக்கோம். ஒரு நபர் வர்றானா, வந்துட்டானா ஒரே அருவப்பா. சரிதானா? மகான்கள் நல்லதையே பாக்குறாங்க, அதனாலதான் அவங்க மகான்கள். ரமணர் ஆசிரமத்துல ஒரு மனிதர் தவறிடுறார், இறந்துடுறார். அப்போ அவரை அவர் வந்து எப்பவுமே வந்து எல்லாரையும் கேள்வி கேட்டு ஒரு வாதம் பண்ணி தொந்தரவு பண்ற ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன். குடைச்சல் பிடிச்ச ஒரு நபர். எல்லாரும் அவரா 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 அப்படின்னு அந்த அவரோட தவறையே மென்ஷன் பண்ணி கேட்டார். இப்ப ரமணர்கிட்ட போய் இந்த செய்தி போகுது. அப்படியா? அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் நீட்டா போட்டு ஒருத்தர் வருவாரே அவரு தானே அப்படின்னு ரமணர் கேட்டாருன்னு அந்த ஆசிரியர் சொற்பொழிவுல பகிர்ந்துட்டார். அப்போ அவங்க எதைத்தான் பாக்குறாங்க? அவங்ககிட்ட இருக்கிற நல்லது என்னன்னு மட்டுமே பாக்குறாங்க. ஏன்னா நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ எதை நினைப்பாய், நீ எதை பார்க்கிறாயோ அதையே நினைக்கிறாய். அப்ப நீ எதை பார்க்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப நீ நல்லதை பார்த்தால் நல்லதாக ஆகிறாய், கெட்டதை பார்த்தால் கெட்டதாக ஆகிறாய். அதனாலதான் மகிழ்ச்சி அடுத்தவங்க மேல குறை கூட சொல்லாதீங்க. மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல. அடுத்தவங்க மேல குறை சொல்லாதீங்க. அப்படி குறை சொன்னா நீங்க அந்த குறையா மாறித்தான் குறை சொல்ல முடியும். யாரோ பெரிய கட்டுரை எல்லாம் எழுதி போட்டிருக்கான். வாஷிங் மிஷினை கண்டுபிடித்தோர் அனைவருக்கும் நன்றி. அதை வாங்கி கொடுத்த கணவருக்கு நன்றி. வாங்கி கொடுக்கும் மனம் பொருளாதாரத்தோடு வளர்த்த மாமா மாமிக்கு நன்றி. இந்த மாதிரி கணவரை மனம் முடித்து வைத்த எனது பெற்றோருக்கு நன்றி. இந்த நன்றி கூறும் உணர்வை கொடுக்கும் இறைக்கும் குருவுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி. இப்படித்தான் தினமும் நான் கூறுவது வழக்கம் ஐயா. வாழ்க வளர்ப்பேன். நன்றிமா. அற்புதம். ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தாங்க, அதுக்குள்ள எத்தனை நன்றி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, இல்லையா? அற்புதம். அப்போ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஆழமா போனா நன்றி பார்க்கலாம். அது இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்படின்னு தெரிஞ்சா அது நன்றி உணர்வு தானா வந்துடும். அதை எப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு கை இல்லைன்னா எப்படி இருப்போம்? சரிதானுங்களா? இப்படி எல்லா பொருளுக்கும் அவங்க சொல்றாங்க நம்ம நன்றி. நிச்சயமா உங்க வாழ்க்கை சிறப்பான மாற்றத்துக்கு விதை விதைச்சிட்டீங்க, நல்லா செய்துக்குவோம்.
சரிங்களா? எல்லாத்துக்கும் நன்றி உணர்வு வரணும். அது இல்லைன்னா எப்படி இருக்குன்னா நன்றி உணர்வு வந்துடும். சரி, நல்லதையே காணுதல்ல எதை பார்த்தாலும் அதுல இருக்கிற நல்லது. எல்லாத்துக்குள்ளயும் நல்லது இருக்கு. ஏன்னா எல்லாமே இறைவன் தான் இருக்கிறான். அப்ப கெட்டதுன்னு ஒண்ணு கிடையாது. பட் நம் மனம் கெட்டதாக இருக்கிறதால பார்க்கிறது கெட்டதா தெரியும். நான் பலமுறை சொன்னது போல பச்சை கலர்ல கண்ணாடி போட்டுட்டு பார்க்கறதெல்லாம் பச்சையா தெரியும். நீங்க வெள்ளை கலர் கண்ணாடி போட்டா இருக்கிற கலர் என்னவோ அப்படியே தெரியும். கருப்பு கலர்ல போட்டீங்கன்னா எல்லாமே கருப்பா தெரியும். கண்ணாடி மாற்ற வேண்டியது நாமே தவிர இயற்கை அல்ல. அப்ப இயற்கையில இறைநிலையினுடைய தன்மாற்றத்துல எல்லாமே மிக சரியாக துல்லியமாக அமைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இதுல தவறு என்று சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் நம் மனம் தவறாக இருந்தால் அது தவறாகத்தான் தெரியும். அப்ப மாற்ற வேண்டியது மனதைத்தான். அப்ப இந்த மனதுக்கு ஒரு பண்பு பழக்கத்துல நல்லதையே காணுதல் அப்படிங்கிற ஒரு பண்பை கொடுக்கும். இப்ப எதை பார்த்தாலும் அதுல என்ன நல்லது இருக்கு, யாரை பார்த்தாலும் அவர்கிட்ட என்ன நல்ல ஒரு நபரை எடுத்துக்கோங்க. நீங்க சிந்தனைக்கு எடுக்கணும்னா ஒரு நபரை எடுத்துக்கோங்க. அந்த நபருக்கு என்னென்னவெல்லாம் நல்ல தன்மை இருக்குதுன்னு யோசி. நிச்சயமா அவர்கிட்ட ஒரு 4 நல்ல தன்மை இருக்கு. நம்ம வீட்டுக்கார்ட்ட எடுத்து அவர்கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் என்ன, குழந்தைகள்கிட்ட அவங்ககிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் என்ன, மாமனார் மாமியார் அவர்கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் என்ன, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்லது என்ன நல்லது என்ன நல்லது என்ன நல்லது என்னன்னு நீங்க பார்க்க 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 நாம மொத்தமா நல்லதாக மாறிவிடும். நல்லதாக மாறிவிடும். சரிங்க. அப்ப எல்லா இடத்துலயும் நல்லதை பார்க்கறதுக்கு பழகிட்டோம்னா ஒரு கஷ்டப்படுற சூழல்ல கூட நல்லதை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். சரிதானுங்களா? இப்ப ஒரு ஹோட்டலுக்கு போறோம், சாப்பாடு இல்லைன்னு சொல்றாங்க. உடனே நமக்கு கோபம் வரும். இதுல என்ன நல்லது? பரவாயில்ல, சரி, என்னை பொறுமையா இருக்கிறதுக்கான சோதனை நடக்குது, அது நல்லதுதான். இன்னொன்னு பக்கத்து கடையில பழம் இருக்குது. சரிதானே? அப்ப பழத்தை சாப்பிடுறதுக்காக இந்த நல்லது நடக்குது. ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்லதை பார்க்கணும். ஒருத்தங்க திட்டுறாங்களா, அதுல நல்லதை பார்க்கலாம். கர்மா கழியுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? அத ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆஹ் இந்த விஷயம் கவனமா கேளுங்க. காலம் இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, சொன்னா சரியா இருக்கும். ஆஹ் ஒரு ரூமு, இந்த ரூமுக்குள்ள நிறைய கரப்பாம்பூச்சி, நிறைய கரப்பாம்பூச்சி இருக்கு. சரிங்களா? அதுக்குள்ள ஒரு மனிதனை கொண்டாந்து உள்ள விட்டாங்க. சரி, அவனுக்கு பயங்கரமான பசி. கரப்பாம்பூச்சி எல்லாத்தையும் பிடிச்சு பிடிச்சு அவன் சாப்பிட்றான். இது ஒரு அகக்காட்சி படுத்துங்க. இது நீங்க பார்த்தா என்ன பண்ணுவீங்க? நான் சொன்னாலே உங்களுக்கு வாமிட் வருது சிலருக்கு. நீங்க நேரா பார்த்தா என்ன பண்ணுவீங்க? வாமிட் ஆகும். இது ஒரு அருவருக்கக்கூடிய ஒரு செயல் நடக்கிற ஒரு சீன். இந்த இடத்துல என்ன நல்லது நீங்க பாப்பீங்க? சொல்லுங்க, நல்லது சொல்லுங்க பாப்போம். இது ஒரு சீன். இதை பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, பாக்குறீங்க. இதுல என்ன நல்லது எடுக்கலாம்? ஒன்று, அவனுடைய பசி தீருகிறது, பெரிய விஷயம், நல்லதை பார்க்கலாம். இன்னொன்று, அவன் நல்லா ஓடி ஓடி கரப்பாம்பூச்சி பிடிக்கிறான், அவனுக்கு உழைப்பு கிடைக்கிறது. அப்போ உடல் ஆரோக்கியத்தை அவன் பெறுகிறான். அவனுடைய புலன்கள் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா நுட்பமா வேலை செய்யுது. சரிதானுங்க? இன்னும் அங்க இருக்கிற கரப்பாம்பூச்சி எல்லாம் அழிக்கப்படுகிறது. சரிதானே? எந்த விதமான தேவையில்லாத மருந்தும் இல்லாம அது இயற்கையாவே அது அழிக்கப்படுகிறது, அவனுடைய உணவாக மாறி அந்த இடம் தூய்மையாகிறது. சரிங்களா? அப்ப இப்படி நாம எல்லாம் பார்த்து அதை நல்லதா நினைக்கிறதுக்கான ஒரு சூழல் அங்க உருவாகிறது. சரியா? கோமா ஸ்டேஜ்ல ஒருத்தர் படுத்திருப்பார் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல. இந்த டாக்டர் வந்து டென்ஷனா திட்டுவார். என்ன பிரயோஜனம் இவனால? 12 வருஷமா அந்த பெட்லயே படுத்து. ஏன்? இப்போ வகுப்பு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிறாருல்ல. சரிதானுங்களா? அம்மா நோய் வராதான்னு ஒருத்தன் கேக்குறாங்க. நோய் வராதுமா. சரிதானே? பசித்து கரப்பாம்பூச்சி சாப்பிட்டீங்கன்னா நோய் வராது. பசித்து விஷத்தையே சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. உண்மையான பசி விஷத்தையே சாப்பாடா மாத்திடும். பசி இல்லாம சாப்பிட்றது சாப்பாட்டையே விஷமா மாத்திடும். சரிதானே? பசிங்கிற நோய்க்கு முன்னாடி அது ஒரு நோயாக மாறாது.
ஹை புரோட்டீன் ஃபுட் யாரா போட்டிருக்காங்க, சரி ரெகுலரா சாப்பிட்றாங்களான்னு தெரியல. ஹை புரோட்டீன் இருக்கும், அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல நன்மை இருக்கும். சரியா? அப்ப இப்படி பல நன்மைகளை நாம் அதிலிருந்து பார்க்க முடியும். சரியானுங்களா? பார்க்க முடியும். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு கஷ்டமான விஷயத்தை கூட நம்ம நல்லதா பார்க்க முடியும், நம்ம கிட்ட அந்த மனம் இருந்தால். சரிங்களா? அப்ப நம்ம லைஃப்ல நம்ம எல்லாவற்றையும் பாசிட்டிவா பார்க்கிற அளவுக்கு ஒரு தன்மைக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, அது நம்முடைய மனதினுடைய ஒரு உயர்ந்த தன்மையாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு வந்தேன், அது ஏதோ கட் ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. அப்ப நாம இன்றிலிருந்து நாம இந்த ஒரு மாதத்திற்கு ஒரு குணமாக என்ன குணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, நல்லதையே காணுதல். எதை பார்த்தாலும் அதுல என்ன நல்லது இருக்கு, யாரை பார்த்தாலும் அவங்க கிட்ட என்ன நல்ல பண்பு இருக்கு, இந்த இடத்துல என்ன நல்லது நம்ம பார்க்க முடியும், இந்த இடத்துல என்ன நம்ம நல்லதை சிந்திக்க முடியும், இந்த இடத்துல நம்ம நல்லது என்ன சொல்ல முடியும், இந்த இடத்துல என்ன நம்ம நல்லதை செய்ய முடியும், இந்த இடத்துல என்ன நம்ம நல்லதை நினைக்க முடியும். சரிதானுங்களா? அப்போ எதை பார்த்தாலும் அதிலிருந்து நல்லதையே பார்க்கக்கூடிய ஒரு குணத்தை நாம் இந்த மாதத்திற்கான குணமாக வைத்துக்கொண்டு, பார்க்கிறதுல எல்லாவற்றிலையும் நல்லது நல்லது, அதனுடைய முக்கியத்துவம் இது எல்லாமே நீங்க சிந்தித்து சிந்தித்து நம்ம உணர்ந்து வரலாம். இது குறை காண்போர் அறிவில் நற்குணங்கள் பயனற்றிருக்கும் என்று மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. அப்ப நிறை காண்போர் அறிவில் நற்குணங்கள் கொழுவீற்றிருக்கும்னு நீங்க வச்சுக்கலாம் ஆப்போசிட்டா. குறை பார்க்கறது ஆப்போசிட், நாம் இப்ப நிறை பார்க்க சொல்றோம். இத்தனை நாள் நம்ம எப்படி பார்த்திருப்போம், குறை பார்த்திருப்போம். ஒரு ரோடு இருக்கும், ஒரு 2 குழி இருக்கும், அதுக்கு நம்ம திட்டுவோம், என்ன கவர்மெண்ட் அப்படின்னு திட்டுவோம். ஏப்பா 2 இடத்துல தானே குழி, ரோடு முழுக்க நல்லா இருந்துச்சுல்ல, அதுக்கு நீ நன்றி சொல்லலாம் இல்ல. அதை நம்ம பண்ண மாட்டோம். சரிதானுங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த தவறுகளை குறைகளை பார்த்தே நமக்கு பழக்கமாகிறதுனால நம்ம நிறைகளை பார்க்கறதுக்கு தவறி. எவ்வளவோ நிறைகள் இருக்கு, நம்மை சுற்றிலும் நிறைகள் இருக்கு. இயற்கையில, பிரபஞ்சத்துல, நம்ம கிட்ட, மத்தவங்க கிட்ட அவ்வளவு அவ்வளவு நிறைகள். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற நிறைகள் எல்லாம் எழுதுங்க. நம்ம கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் எழுதணும், நம்மை நாமே பாராட்டணும், மத்தவங்க கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் பார்க்கணும். இப்ப நல்லதை பார்க்க 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 மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லையா, கணவன் மனைவி உறவுக்குள்ள இந்த துன்பம் போகணும்னா என்ன பண்ணணும், அவர்கிட்ட இருக்கிற நல்லதையா நினைச்சு வாழ்த்திட்டே வாங்க, நல்லதையே பாருங்க. சரிதானா? அது நல்லதாக நடக்கும். அப்ப இதை நம்ம இந்த ஒரு மாசத்துக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க எதையெல்லாம் நல்லதை பார்த்தீங்க, அதுல நீங்க என்னதெல்லாம் நல்லதை கவனித்தீங்க, நல்லதை உணர்ந்தீங்க. சரிங்களா? அப்படி நீங்க அதை எடுத்துக்கோங்க. சரியா? ரைட் ரைட். இதை இந்த மாதத்திற்கான நம்ம குணமாக வைத்துக்கொண்டு, யாரா கருத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும், நாம் சைவம் உண்பவர்கள் போட்டிருக்காரு. சரிங்களா? நீங்க உங்களை போய் கரப்பாம்பூச்சி பிடிச்சி சாப்பிட சொல்லல, மதன் ஐயா சாப்பிட சொல்லிட்டாரு, ஹை புரோட்டீன் அதான் ஆரம்பிச்சிடாரு. புரியுதா இல்லைங்களா? கருத்து மட்டும் எடுத்துக்க. உதாரணத்துக்கு நான் சொன்னேன், எல்லாவற்றிலையும் நல்லதை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். நேற்றுக்கு நம்ம பங்காரையா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப கூட அவர் அந்த கருத்தை பதிவு பண்ணாரு. கணவர் ரொம்ப உங்களை நல்லா பாத்துக்கிறாரா, நீங்க மகிழ்ச்சியாக வாழலாம். கணவர் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரா, நீங்க ஞானியாக ஆகலாம். ரெண்டுமே பாசிட்டிவ் தான். அவர் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தினா நீங்க ஞானி ஆவீங்க. அப்ப கஷ்டம் வருதுன்னா அது என்னைய பக்குவப்படுத்துது, என்னை உயர்த்துது, என்னைய என் வலிமையை ஆற்றலை உள்ளிருந்து வெளியே கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த நீங்க பார்க்கணும். சரிங்களா? அப்ப எப்பவுமே நம்ம லைஃப்ல இப்படி பாக்குறதுக்கு ஆரம்பிச்சுட்டா எல்லாமே நல்லதா தெரியும். ஆக்சுவலா எல்லாமே நல்லதுதான், எது நடக்கிறதோ அது சரியாகவே நடக்கிறது.
எது நடக்க இருக்கிறதோ அதுவும் சரியாகவே நடக்கும். எது நடந்ததோ அது சரியாகவே நடந்தது. அப்ப எந்த இடத்துலயும் தப்பு இல்லை. அப்ப இருக்கிறதெல்லாம் நல்லதுதான் நடக்குது. அப்ப அந்த நல்லதை நம்ம நல்ல உணர்வோடு பார்க்கறக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரும். ஓகே, மிக்க மகிழ்ச்சி. இந்த குணத்தை இந்த மாசத்துக்கு எடுத்துக்கோங்க, பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா ஒரு பெரும் மாற்றம் உங்க லைஃப்ல நிகழணும். சரிங்களா? மகிழ்ச்சி. எல்லாரையும் வாழ்த்து நிறைவு செஞ்சிருவோம். தியான நிலைக்கு வந்துருங்க. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் நோக்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளிவிளக்காய் வளமோங்கி வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும் ஒரே நிமிடம் கவனிங்க. உங்களுக்கு அந்த தற்சோதனை படிவம் இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே கொடுக்கறதுக்கு கடும் முயற்சி எடுக்கிறோம். ஆனா உங்களுக்கு இதுவரை கொடுக்க முடியல. அதனால அந்த மார்க் போடுறதுல எங்களுக்கு கொஞ்சம் தெரியல. 2 வேலை ஆகக்கூடாதுங்கிறதுக்காட்டி அது வெயிட்டிங்ல வச்சிருக்கிறோம். எல்லாரும் பயிற்சிகளை முறையா முழுசா செஞ்சுட்டு வாங்க. இன்னைக்கு முடிஞ்சதுன்னா அதை போடுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம். இல்லைன்னா எப்பவும் போல நார்மலா தற்சோதனை நீங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றோம். நீங்க தற்சோதனை கண்டிப்பா நிச்சயமா டைம் ஒதுக்கி அந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து டெய்லியுமே ஃபில்அப் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அந்த விஷயத்தை நீங்க நல்லா கவனத்துல வச்சுக்கோங்க. 2வது, நாளைக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வகுப்பு இல்லை, லீவு தான். இருந்தாலும் நீங்கள் அத்தனை பேரும் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டிய ஒரு கூட்டம் நாளைக்கு இருக்கு. நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரை மனசுல வச்சுக்கோங்க. 10 to 11 நம்முடைய இறை சாதனை மார்க்கத்தினுடைய மாதாந்திர கலந்தாய்வு கூட்டம். அதில் நம்ம இறை சாதனை மார்க்கத்துல என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏதேது பண்ணிட்டு இருக்கோம், இன் ஃபியூச்சர் என்ன திட்டமெல்லாம் வச்சிருக்கிறோம், அதுல உங்களோட சப்போர்ட் எல்லாம் எப்படி இருக்கணும், உங்களோட ஆலோசனைகள், கருத்துக்கள், சரிதானுங்களா? அதுல நம்மளோட அக்கௌண்ட்ஸ்னோட விவரங்கள் என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையுமே தெளிவா மாதத்தில் ஒரு நாள் வந்து நீங்க நிச்சயமா வரணும். வார வாரம் வர்றீங்க நிறைய பேரு. ஆனா நீங்க எல்லோருமே நாளைக்கு நிச்சயமா வந்து கலந்துக்கணும். 10 to 11 1 மணி நேரம் அந்த மீட்டிங் இருக்கும். மாதத்திற்கு ஒரு முறை நிச்சயமா நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கும் போதுதான் நீங்க அந்த நாலேஜ் லெவல்ல அப்டேட்டடா இருப்பீங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாருமே தாழ்மையான வேண்டுகோளாகவும் கேட்கிறேன். சரிங்களா? நீங்க எல்லாருமே நாளைக்கு காலையில 10 to 11 அனைவரும், அனைத்து இறை ஆசிரியர்களும், நீங்க இப்ப ஆசிரியர் அளவுக்கு ஆயிட்டீங்க. இந்த இறை சாதனை மார்க்கத்தினுடைய ஒரு ஆசிரியர், குடும்பத்தினுடைய உறுப்பினர் மாதிரி நீங்க எல்லாருமே. இப்ப நம்ம எல்லாருமே ஊர் கூடி தேர் இழுத்தல் தானே. தேர் திருவிழா தவிர்த்தல் மகிழ்ச்சி பேசுறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், அதையும் பிடிச்சுக்காதீங்க. சரிதானா? இப்ப எல்லாரும் இணைந்துதான், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு தான். சரிதானுங்களா? நமக்குள்ள அவ்வளவு நல்லது இருக்கு. இப்ப நிறைய பேர் நாளைக்கு வந்து அவங்க அவங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அது உங்க லைஃபுக்கும் ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறதா இருக்கும். அதனால நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கு எல்லாருமே மீட்டிங்கு நிச்சயமா வந்து கலந்துக்கு. அதே போல வர ஞாயிற்றுக்கிழமை வந்து சென்னை நான் வர்றேன். நம்ம அன்பர்களுடைய திருமணம், ஒருத்தவங்களோட திருமணத்துக்காக வர்றேன். அந்த அன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம பாரிஸ்ல ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஒரு 100 பேர் வரைக்கும் அந்த இடத்துக்கு வரலாம். அதுக்கான போஸ்ட் எல்லாமே உங்க வாட்ஸ்அப்ல ஷேர் ஆகும். வாய்ப்பு இருந்தீங்கன்னா எல்லாரும் அங்க சந்தித்து ஒரு சிறு சச்சங்கம் ஏற்பாடு செய்து அன்பர்களை எல்லாம் சந்திச்சுட்டு வரலான்னு திட்டமிட்டு இருக்கிறோம். அதனால அந்த வாய்ப்பை நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. அதுல புதிய அன்பர்களை கூட நீங்க கூப்பிட்டு வரலாம். யாரு வர்றதா இருந்தாலும் அந்த போஸ்டர் அனுப்பிச்சிருக்கோம். அவங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர்ல அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களை அந்த குரூப்ல இணைச்சிருவாங்க. ஈவினிங் 5 to 7 2 hours நிகழ்ச்சி வச்சிருக்கோம். அது கட்டணம் இல்லை, அனுமதி இலவசம் தான். வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்தி. சரிங்களா? மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.